வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை கிருஷ்ணா. அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான். தன்னை நம்பி வரவங்களை காக்கும் குணமுடையவர்கள் அது எந்த நேரமானாலும் சரி அவர்களுக்கு அளிக்கும் உதவியை தயங்காமல் செய்பவர்கள். ஒரு நாள் அர்ஜுனன் கண்ணனிடம் பேசிக்கொண்டிருந்த போது, நம்முடைய சகோதரர் தர்மர் அனைவருக்குமே தானம் செய்கிறார், இருப்பினும் கொடைவள்ளல் என்று கர்ணனை ஏன் மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சந்தேகமாக கேட்க, கண்ணனோ தன் மாய சிரிப்புடன், இதற்கு பதிலை சொல்வதை காட்டிலும் நீ பார்த்து புரிந்து கொள்வதே சிறந்தது என்று தன் சக்தியால் விடாமல் மழை பொழிய செய்த கண்ணன், அதன் பிறகு சில நாள் கழித்து மாறுவேடத்தில் இருவரும் தர்மரிடம் செல்கிறார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தர்மர் கேட்க, எங்கள் வீட்டில் உணவு சமைக்க தேவையான பொருட்கள் இருக்கிறது, ஆனால் விறகுகள் நனைந்து விட்டதால் அவற்றை சமைப்பதற்கு விறகுகள் தேவை, தந்து உதவுங்கள் என்று கேட்டனர். அதை கேட்ட தர்மன் அரண்மனை சமையல் களஞ்சியத்தில் விசாரித்து, பொன் பொருள் என்றால் என்னால் உடனே தந்துவிட முடியும், ஆனால் நீங்க கேட்பது சற்றே யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த சமயம் எங்களிடம் அரண்மனையில் உள்ளோருக்கு சமைக்க தேவையான விறகுகள் மட்டுமே இங்கே இருக்கின்றது, அதனால் தர இயலாத சூழலில் இருக்கிறேன், நீங்கள் வேண்டுமானால் இங்கே வந்து விருந்துண்ணலாமே என்றார். பிறகு வருவதாக கூறிய கண்ணன் அர்ஜுனனை கர்ணனிடம் அழைத்து சென்று அங்கேயும் இதே காரணத்தை கூறினார்கள். கர்ணன் சற்றும் யோசிக்காமல் தன் அரண்மனையில் உள்ள கதவுகளையும் ஜன்னல்களையும் உடைத்து அவற்றை கொண்டு வந்து அவர்கள் இருவரிடம் கொடுத்து, இதை பயன்படுத்தி சமைத்து பசியாருங்கள் என்று சொன்னார். அர்ஜுனன் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்க கண்ணன் அவனை பார்த்து, இப்போது புரிகிறதா அர்ஜுனா, கர்ணனை ஏன் மக்கள் கொடைவள்ளல் என்று சொல்கிறார்கள் என்று கேட்க அர்ஜுனனும் அதை ஒப்புக்கொண்டான். நம்மிடம் இருப்பதை அளிப்பதை விடவும் நம்பி வந்துவிட்டவர்களுக்கு தேவையானதை அளிப்பதே சிறந்த தானம் என்கிறது இந்த கதை. இப்போது புரிகிறதா, அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் என்பது மருவி, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் குடைப்பிடிப்பான் என்று மருவி வந்த பழமொழி பற்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.